ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. நம்புவோர்க்கு உபகாரி என்பதில் இவரன்றியில் நாட்டில் ஓர் தெய்வம் யார்கான். ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. சுவாமியே சரணமையப்பா. அச்சங்கோயில் அரசே சரணமையப்பா. பகவானுடைய 283வது நாமா திருப்பெயர் கைலாச வாசாய நமஹ. கைலை மலையில் வசிப்பவனுக்கு நமஸ்காரம். கைலாய மலையில் வாசகா வசிப்பவன். கைலாச மலையில் சாஸ்தாவினுடைய இருப்பிடத்தை பற்றி ஸ்காந்தத்தில் சங்கர சம்ஹிதை சிவரஹஸ்ய காண்டம் உபதேச காண்டத்தில் முதல் அத்தியாயத்தில் மகா கைலாச வர்ணனை அப்படிங்கிற பகுதியில் சூதமா முனிவர் சனகாதி முனிவர்களுக்கு சொல்கிறார். மேருவுக்கு வடக்கில் கைலாச பர்வதமானது இருக்குது. அது எல்லா கணங்களோட கூடின பரமேஸ்வரனுடைய இடமாகும், இருப்பிடம். அதற்கு நடுவில் ஒளிமயமான சிகரம் ஒன்று இருக்குது. அதில் ரத்ன கச்சிதமான, அதாவது ரத்னங்களினாலே இழைக்கப்பட்ட சிம்மாசனத்தில் சதாசிவன் எழுந்தருளி இருக்கார். அவரை சுற்றி சூரியகாந்த கற்களான 11 சிகரங்களில் ஏகாதச ருத்ரர்கள் இருக்கார்களாம். அவர்களை சுற்றி சந்திரகாந்த கற்களான 101 சிகரங்களில் 8 வித்யேஸ்வர மூர்த்திகள், 8 மகேஸ்வர மூர்த்திகள், 9 சக்திகள், 25 சம்பு மூர்த்திகள், 51 மாத்ருகா கணங்கள்லாம் இருக்கார்களாம். அதை சுற்றியுள்ள அக்னிகாந்த கல்மயமான 1008 சிகரங்களில் 7 கோடி மகாமந்திரங்கள் வசிக்கிறது. அதை சுற்றி 1001 ஸ்படிகமயமான சிகரங்கள் இருக்கு. ஏதானி ஸ்படிகாபானி ராஜந்தே சங்கராக்ஞயா அத்த விக்னேஸ்வர ஸ்கந்தௌ மகாசாஸ்தா ச பைரவः வசந்தி தேவதேவஸ்ய குமாராः. அதாவது தேவதேவனுடைய குமாரர்களான அந்த ஸ்படிகமயமான சிகரத்தில் தேவதேவனான சிவபிரானுடைய கட்டளைப்படி அவருடைய புத்திரர்களான விக்னேஸ்வரர், சுப்பிரமணியர், மகாசாஸ்தா, பைரவர் முதலியோர் எல்லாரும் வசிக்கிறார்னு புராணத்திலே நேராக சொல்லப்பட்டிருக்கு. புரசம்ஹார ஜனக பார்ஸ்வஸ்தாய நமஹான்னு சாஸ்தா மூலமந்திர வர்ணாத்மக திரிசதியில் 66வது நாமாவானது தெரிவிக்கிறது. திருப்புரம் எரி செய்த தந்தைக்கு பக்கத்தில் கைலாசத்தில் வீற்றிருக்கிறவர் அப்படின்னு அர்த்தம். அதனால கைலாசத்தில் சகல தெய்வங்களும் இருக்குது, சாஸ்தாவுக்கும் அங்கே ஸ்தானமானது இருக்குன்னு புராணமானது விசேஷமாக சொல்கிறதுனால கைலாசத்தில் வசிக்கக்கூடியவர் அப்படின்னு இந்த நாமாவானது தெரிவிக்கிறது. அச்சங்கோவில் அரசே சரணமையப்பா. அச்சனார் கோவில் அரசே. சுவாமியே சரணமையப்பா.